Hi my dear friends and families, welcome to Cecily's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவங்க என்னெல்லாம் போட்டு பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டை நம்ம எப்படி கொண்டு வரதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நல்ல குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த எக் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 6 பீன்ஸை குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நீளமாக அதுவும் மெல்லிசாக வந்து கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் ரொம்ப சின்னதாக வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கேப்சிகமில் பாதி இதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 எக்கு, அப்புறமா வத்தப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசால் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஹக்கா நூடுல்ஸ் இருக்கும்ல, அந்த நூடுல்ஸை ஒரு 3 பேக் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இந்த எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் வேக வைக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியிலையே 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியிலையே தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு, நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஹக்கா நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த நூடுல்ஸை வந்து 3 பேக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேகி அந்த மாதிரி இப்பி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க அதை. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நூடுல்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பார்த்து வடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து நல்லா நார்மலாக கூலிங்காகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து விட்டு நல்லா வந்து இதை அலசி எடுத்துக்கிறோம் அந்த நூடுல்ஸை. இந்த மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நூடுல்ஸ் செய்யும்போது உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடலெண்ணெய். அதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிசாக வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து வதக்கும் போது ஒரு 3/4 பதத்துக்கு வந்து ஈஸியாக வதங்கும். இப்போது முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, அப்புறமா ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வந்து இருக்கும் நூடுல்ஸில் பார்க்கும்போது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸு வேக வைக்கிறப்பவும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து காய்க்காக மட்டும் போட்டிருக்கேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்புறமா சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காய் எல்லாமே மெல்லிசாக வந்து நம்ம ரொம்ப சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணதுனால ஈஸியாக வந்து வதங்கிடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போதே வதங்கிடும். இப்போ பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி, சிக்கன் மசால், கரம் மசால், அப்புறமா பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த சாஸ் மட்டுமே போதும், பொடியெல்லாம் தேவையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இதுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நூடுல்ஸ் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த மசாலா எல்லாத்துலேயும் இந்த நூடுல்ஸ் வந்து கோட் ஆகிற அளவுக்கு கிளறி விடுறோம் நம்ம. நல்லா எல்லா இடத்துலையும் பட்டிருக்கணும் அந்த மசாலா. இது உங்களுக்கு மேகி அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பேக்கெட் தனியாக கொடுத்துருப்பாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த பேக்கெட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ஹக்கா நூடுல்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிறேன் நூடுல்ஸுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து வெஜ் நூடுல்ஸ். இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து எக் நூடுல்ஸ். ஸோ இதில் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி விட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. முட்டையை வந்து லைட்டாக பெரட்டி விட்ட மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் சங்கியாக கிடைக்கும் அந்த முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணது. ஸோ ரொம்ப கிளறிடாமல் அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வண்டியிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரியான ஒரு எக் நூடுல்ஸ் அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லெட் ஹேவ் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.